சூப்பர் மாதிரி குத்துது எங்க பார்த்தாலும் பக்கத்துல நிக்கிது பத்தியா எப்படி ஒரு ஆள் போவோம் பக்கத்துல சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு சர்க்கார் உத்தியோகம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி சரவெடி. யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத பொங்கல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. மாடுபிடி வீரர்களுக்கு வாழ்நாளில் கிடைத்த மகத்தான வெற்றி. முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பால் கைத்தட்டலால் அரங்கம் அதிர்ந்தது. தமிழக வீர விளையாட்டுக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம் என புகழாரம். எங்க முதல்வர் தங்க முதல்வர் என மாடுபிடி வீரர்கள் கொண்டாட்டம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக இன்று காலை 11 மணி அளவில் அரங்கத்திற்கு வந்தார். சிறிது நேரம் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல் முறையாக ரசித்து பார்த்தார். முரட்டு காளைகளை அடக்க பாய்ந்த வீரர்கள் யாரிடமும் பிடிபடாமல் போக்கு காட்டி ஆடுகளத்தில் நின்று விளையாடிய காளைகளை கண்டு மெய் சிலிர்த்தார். வெற்றி பெற்ற வீரர்கள் யாரிடமும் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம், தங்க காசுகளை வழங்கி கௌரவித்தார். சூப்பர் மாதிரி குத்துது எங்க பார்த்தாலும் சூப்பர் அழகான மாடியா அழகான மாடி நிக்கிது பத்தியா எப்படி ஒரு ஆள் போவோம் பக்கத்துல சூப்பர் மாடி எவ்வளவு பிடி பாப்பா விழா மேடையில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பெருமை. இந்த போட்டியில் கலந்து கொண்ட நான் சும்மா போனா நல்லா இருக்காது. 2 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றார். அதன் முதல் அறிவிப்பு, ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை துறையில் அரசு வேலை வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, 2 கோடி ரூபாய் மதிப்பில் காளைகளுக்கு அலங்காநல்லூரில் உயர்தர பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு வேலை வாய்ப்பை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்ததும் அரங்கமே கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். எங்க முதல்வர் தங்க முதல்வர் என மாடுபிடி வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில் நீண்ட நேரம் ஆரவாரம் செய்தனர். தமிழனின் பாரம்பரிய வீர விளையாட்டை சர்வதேச அளவிற்கு கொண்டு சென்ற முதல்வர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு அனைத்து தரப்பினருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்துள்ளது, வரவேற்கத்தக்கது. இன்று மாலை நடக்கும் நிறைவு விழாவில் அதிக காளைகளை மடக்கி பிடிக்கும் வீரருக்கு கார், யாரிடமும் பிடிபடாத முரட்டுக்காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரை பரிசு வழங்குகிறார்.